பூஜை அறையில் வைக்கக்கூடாததுன்னு ஒன்றுமே ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் வந்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எது பிடிக்குதோ கண்டிப்பாக வைக்கலாம். ஒரே ஒரு விஷயந்தான் என்னென்னா, பெரியவங்க படத்தை வந்து பூஜை அறையில் வைக்கிறதுல வந்து ஒரு திசைக்கு தான் அதுக்கு வந்து முக்கியத்துவம் இருக்குது. அதாவது என்னென்னா, நார்த்தில் வச்சு சவுத் ஃபேஸிங் வந்து பெரியவங்களுடைய, அதாவது நம்மக்கிட்ட வாழ்ந்து மறைஞ்சவங்களை வந்து கிழக்கு மேற்கு அப்படி வைக்கிறதோ, அதே போல் சவுத்தில் வச்சுட்டு நார்த்து ஃபேஸ் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. நார்த்தில் அவங்க படம் வச்சு சவுத் ஃபேஸ் பண்ணுறது மட்டும் வச்சுக்கலாம். இது மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். அடுத்ததாக வந்து என்னென்னா, ஆயுதங்கள் நிறைய பேர் வந்து கோயிலில் கொடுக்குறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இந்த வேலு கொடுத்தா அந்த வேலை வந்து அவங்க வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து கோயிலில் வந்து ஒரு பூஜை பண்ணுறீங்கன்னா இப்போ வேல் கொடுக்குறாங்க. அந்த வேலெல்லாம் வந்து நீர்நிலைகளில் விட்டுறது தான் நல்லது தவிர, ஆயுதங்களை வச்சு வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலை வச்சு சிலர் பூஜை பண்ணுவாங்க. இந்த வேலை வச்சு பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு தினமும் வந்து ஒரு எலுமிச்சை பழத்தை பலி கொடுக்கணும். அந்த எலுமிச்சை பழத்தை அதாவது நீங்கள் வந்து ஆயுதங்களாக வைத்து இரும்பாலோ அல்லது செம்பாலோ பித்தளையாலோ தங்கத்திலேயோ வேல் வைத்தீர்கள் என்றால் அந்த வேலுக்கு தினமும் வந்து எலுமிச்சை பழத்தை ஒரு குத்தி அந்த எலுமிச்சை பழத்தை காயப்படுத்தி அந்த எலுமிச்சை பழத்தை தினமும் மாற்றிக்கொண்டே இருக்கணும். அதாவது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யாமல், அதே போல் வந்து சிலர் எந்திர வழிபாட்டுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சாலி கிராமங்கள் சிலர் வைத்திருப்பார்கள். சாலி கிராமம்லாம் வைத்து கும்பிடுவாங்க. தலைமுறையாக சாலிகிராம். அந்த காலத்திலலாம் அதுக்கு முறையாக அனுஷ்டான பூஜைகள்லாம் செய்வார்கள். அந்த பூஜைகளெல்லாம் செய்வதற்கு உங்களுக்கு நேரம் கரெக்டாக உங்களால் முடியும் என்றால் செய்வது, இல்லை என்றால் உங்களுடைய சம்பந்தப்பட்ட பெரியோர்களிடம் கலந்து ஆலோசித்து செய்வது நன்மை தரும். ஏனென்றால் ஒரு விஷயமும் அதெல்லாம் வந்து ஜீவன உள்ள ஒரு விஷயங்கள். சாலிகிராமம் என்பதெல்லாம் நம்மளுடைய வாழக்கூடிய விஷயங்கள். அதில் வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து அதற்கெல்லாம் கோபப்படுத்தாமல் இருப்பதெல்லாம் போன்ற பூஜைகள் வந்து பூஜை விதானங்கள் என்று நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ சாதாரணமாக படத்தை வைப்பதும் கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எப்பொழுதும் வந்து பசுனை தீபம் ஏற்றுவதும், இல்லை என்றால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும், அதை விட்டுட்டு 10 எண்ணெய் மிக்சிங் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒன்று சுத்தமான நல்லெண்ணெய், அது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இல்லைன்னா பசுனை தேடி வாங்கணும். ஒரிஜினல் பசுனை தீபம் ஏற்றினாவே அந்த பூஜை அறையில் மட்டும் இல்லாமல் அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய சகல தோஷமும் நீங்கும். முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு நல்ல சுத்தமான சாம்பிராணி வீடு முழுவதும் போடுவது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். கண்டிப்பாக குடும்பத்தில் நம்மளிடத்தில் மறைந்த நமக்காக வாழ்க்கை கொடுத்த பெரியவர்களெல்லாம் முக்கியம். அந்த பெரியவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய தசை என்பது பூஜை அறையில் தான் கிடையாது. வீட்டில் எந்த இடத்தில் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் போகிற சமயத்தில் கூட பார்க்கல என்றால் நார்த்தில் வைத்து சவுத்து ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அதனால் அவங்க வந்து நார்த்து திசையில் அவர்கள் படத்தை வைத்து சவுத்து ஃபேஸ் பண்ணியிருந்தால் மிக சிறந்த அமைப்பையும் சந்தோஷத்தையும் தரும். முடிந்த அளவுக்கு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் படத்தை இது மாதிரி ஹாலில் நல்ல தெரிகிற இடத்துல வைத்து கொள்வதும் உத்தமமும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும்.